மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்மளும் ஒரு பயங்கரமாக ட்ரிப் கிளம்பிட்டோம். எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோபிச்செட்டி பாலத்தில் இருக்க தொட்டிப்பாலத்துக்கு தான் போக போகிறோம். நம்ம எத்தனை பேர் போகிறோன்னா ஒரு 10 பேர் போகிறோம். அப்படி போக கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அண்ணன் கூட ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கூட ட்ரிப்பில் ஜாயின் பண்ணுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு ட்ரிப் கிளம்பியாச்சுன்னு ஜாலி வைப்பில் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். நடுவில் தண்ணி லாரி வரோம் பார்த்துக்கு கடவுளே. அவனுக்கு பாதை தெரியும்ல. கோபி அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்படி போகிற வழியில் ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு அப்படி கிளம்புறோம். பேசி போகும்போது அந்த ரோட்டில் போயிடலாம்டா, தூரமாக. இவனுக்கு பெட்ரோல் போட்டையே சொத்தே அழிஞ்சு போயிடும் போல. குடி 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 குடின்னு எவ்வளவோ குடிக்கிறான். கோபியில் போகிற வழியில் கொடிவேரி டேம் வந்திருக்கோம். இதை தாண்டி இந்த சைடில் போனால் நம்ம தொட்டிப்பாலம் போகலாம். உண்மையாக நல்லா க்ரௌடாக தான் இருக்குது. சரிங்க, அப்படியே டைம் ஆயிடுச்சு. நாங்கள் போயிட்டு அப்படியே கிளம்பி போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். என் கூட வந்தவங்க எங்கே வந்தாங்க தெரில. அங்கே போயிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே முறுக்கிட்டு வந்தாச்சு. கூகுள் மேப்பில் ஏதோ ஒரு இடத்த காமிச்சு தான் அங்கே நின்றுட்டுருக்கோம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்ருக்கோம். ஆல்ரெடி ஒருத்தவங்க ரீச் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு லொக்கேஷன் சொல்லி அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்படியே அந்த எண்டில் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டாரு. போய் பார்க்கலான்னு அப்படியே போயிட்டுருக்கேன். மஜாவாக இருக்குல்லண்ணா. அங்கெல்லாம் பாருங்க, ஜம்முன்னு தண்ணி வருது. ஆனா இது அவ்வளோ வேகமாக இல்லைன்னு நினைக்கிறேன். இதைதான்டா சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. தொட்டிப்பாலம் இப்படிதான் இருக்கும். இல்லைண்ணா, இதோட பெருசாக இருக்குண்ணா. லென்த் அதிகமாக இருக்கும் வீடியோவை பார்த்து. ஆமாம். அங்கே எங்கே இருக்காங்கண்ணா? பிரசாந்த் ஃபோன் எடுத்தாண்ணா. இதுவே ஓகே தான். ஆனால் என்ன கொஞ்சம் ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏழாண்டா தொட்டிப்பாலம் சொல்லி போட்டு வந்துட்டு. ஆனால் இன்னொரு தொட்டிப்பாலம் இங்கே இருக்குது. ஆஹா, சிலிண்டர் இருக்கு. நம்ம சிலிண்டர் இருக்கான். இன்னும் காலை வைங்களேன், ஜில்லுன்னு இருக்கு தண்ணி. இந்த இதில் இருக்குங்கள ஆழம். ஐயோ இருக்கு, லைட்டாக இருக்கு. அதுக்கு ஆழம்னு சொல்ல முடியாது. நீடு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கொள்ளக்காரங்க வந்து யாரும் திட்டம் வந்து போகிற வழியில் ஒரு இடத்துல போய் தண்ணி வாங்கிட்டு போகலான்னு, தண்ணி தாக்கம் வேறு. தண்ணி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தலைவர் அங்கே கடைக்கு போயிருக்காரு. இப்படி தண்ணியை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். வெயில் வேறு செம்ம போடுது. மணி 1 மணி ஆக போகுது. சீக்கிரமாக கிளம்பியிருக்கலான்னு நினைக்கிறேன். சரிங்க, அப்படியே போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வர்றது இந்த வழியில் தான் வர்ற மாதிரி இருக்குங்க. இதில் லெஃப்ட் சைடு போனால் நம்ம பசங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரைட் சைடில் போனோம்னா இங்கே ஏதோ 2 பேர் நின்றுட்டு போக.
இவங்களுக்கு ரூட் தெரியுமா தெரியாதா? பேசாம அவன் கூட போயிருந்தாலே தொட்டி பழம் போயிருக்கலாம். அது அப்படின்னாங்க. இந்த வழியில் போனால் அங்கே ஏதோ ரீசெண்ட் டேஸில் ஏதோ மர்டர் ஆயிடுச்சு, அதனால் போக முடியாது அப்படின்னாங்க. ஸோ அதான் லெஃப்ட் சைடில் போகலான்னு பேசிகிட்டு இருக்கோம். பசங்க லைவ் லொக்கேஷன் கேட்டிருக்கோம், அனுப்பிச்சாங்கன்னா கிளம்பணும். ஒரு வழியாக தொட்டிப்பாலத்துக்கிட்ட வந்தாச்சு. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே போய் குளிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நம்ம டேம் கிட்டே வந்தாச்சு. நம்ம பசங்களாம் இங்கே அசம்பிள் ஆகி நின்றுட்டுருக்காங்க. என்ன குளிக்கலாமா? என்னண்ணா வைப் பண்ணிட்டு இருக்கீங்க போல. குளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ நேரம் வெயில்? ஓரளவு ஆழமாக தாங்க இருக்குது. நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, நான் அப்படியே அங்கேயே விட மாட்டாங்க, அந்த வழியில் விட மாட்டாங்க. ஆனால் அங்கே போலீஸ் கேஸ்னா இல்லை ஏதோ மர்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. பாட்டில் உடச்சு போடுறாங்க, எதுவும் பண்ணுறாங்க. இங்கே வச்சுட்டு போகலாம், முன்னாடியெல்லாம் போகக்கூடாது. வண்டியெல்லாம் இருக்குது பார்த்துட்டு போலீஸ் எல்லாம் இப்போ லாக் பண்ணி. ஓகேண்ணா. நாங்கள் உள்ளூர் தாங்க, நாங்களே போக மாட்டோம். வெளியூர் வந்து எல்லாம் பாட்டிலெல்லாம் உடச்சு போடுறாங்க. முன்னாடி 3 கிலோமீட்டர் வரும். பாய் குளிக்கலாம் பாய். யாராவது போய் சீக்கிரம் கடைக்கு போகிறதா? சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகணும். சாப்பிட்றதுக்கு வாங்கலையா? சாப்பிட்றதுக்கு குக்கரே தூக்கி வச்சுட்டாங்க. சாப்பாடு ஆக்கி தானே குக்கரே தூக்கி வச்சுட்டாங்க. கரண்ட் அடுப்பு தூக்கி வந்து பண்ணாங்க. சமைச்சாங்க சாப்பாடு ஆக்கி வச்சா முடிஞ்சு போச்சு. நேத்தோட சரக்கு இன்னைக்கு இன்னும் தெரியலையே. இன்னும் பாடி ஆட்டம் கொடுக்குது. ஐயோ, தெரியாம தலையில விழுந்துட்டேனே. எப்பா என்ன அடி! நல்ல வேலை யாரும் பார்க்கல. முது வேற வலிக்குது. வந்துட்டேன்டா, போங்க, நான் கிட்ட வரேன் எல்லாரும். மாமே எதுக்கு தட்டி குடிக்கிற எனக்கு தெரியாடா. நிறைய மூக்குல போகுது. அவா அவா அவவா அவவா அவா அவா ஆமா. லவ்லு தள்ளுற யாரோ அடிக்கிறது. அவா அவா அவவா அவவா. ஒழுங்கா ஒரு நீச்சல் கூட அடிக்கணும் மாட்டானு. தொட்டிப்பாலத்துலேருந்து கிளம்பி இங்கே ஒரு ஆற்று பக்கத்தில் வந்திருக்கோம். சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். சிக்கன் வந்து ரூம்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஓகே, அப்படியே சாப்பிட்டுட்டு திரும்பி இங்கே ஒரு குழியில் போட்டு திரும்பி கிளம்ப வேண்டியதான். அதாங்க, ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே ஒரு ஆற்று பக்கத்தில் கொஞ்சம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இங்கே பக்கத்துலேயே இன்னொரு ஆறு மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு குழியில் போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ எக்ஸாக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 ஆச்சு. என்னடா அது சவுண்டு வித்தியாசமா? இங்கே அந்த ஏதாவது சவுண்டு கேட்குது. உங்களுக்கு கேட்டுச்சா? என்ன தலைவர் தண்ணியில் குளிச்சுதான் அம்மையிடம் தடவை பார்க்க போலி ஆக்கிட்டாரு போல. தண்ணிக்குல இருந்து கல் எடுத்து மத்த ஆரம்பிச்சுறாரு. ஒரு வாடி வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், பண்டி பண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ், ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், பண்டி பண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ், ஃபீலிங்ஸ். ஒரு வழியாக ரூம் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் முறை நான் உங்கள் சூர்யா.